ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் இயர் ஏசி மோதட்லேருந்து இந்த கொழுக்கட்டை ப்ரெஸ் பண்ணுற மோல்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்திக்கு நான் இதை வச்சு தான் வீட்டில் பண்ணியிருந்தேன். சூப்பராக ஈஸியாக வந்துடுது. இதில் வந்து 2 விதமான கொழுக்கட்டை மோல்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ளைட்ஸ் வச்ச மாதிரி இருக்குது, இன்னொன்று ப்ளைனாக இருக்குது. இந்த மோல்டில் பண்ணும் போது உங்களுக்கு ஷேப் வந்து அப்படியே பர்ஃபெக்டாக அழகாக வருது, மோதகம் ஷேப்பில். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்க கிட்டே கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து கொழுக்கட்டை செய்கிற அந்த செப்பை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க உங்ககிட்ட. ஸோ அவங்க ரெடி பண்ண நம்ம வந்து பூர்ணம் வச்சு அழகாக மூடி எடுத்துட்டோன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். என்னோடய வீட்டில் என்னோடய சின்ன பையனுக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கொழுக்கட்டை செய்யும் போது அவன் தான் வந்து கொஞ்சம் நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணான். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த ஃபெஸ்டிவ் எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னு குழந்தைங்களும் அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மோல்டு யூஸ் பண்ணும் போது என்ன மாதிரி நீங்கள் மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒட்டாமல் வந்துடும். அதே மாதிரி லைட்டாக நீங்கள் எண்ணெய் வச்சு கூட பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவு அதில் டஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராகவே வரும். இந்த ஈஸி மோதக்கோட அச்சு இருந்தால் போதுங்க, சூப்பர் ஃபாஸ்ட்டாக நம்ம ஷேப்பான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் எவ்வளோ கொழுக்கட்டை வேணாலும் இதை வச்சு பண்ணிடலாம். ஸோ இந்த டூல் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு டைம் சேவிங் தான். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பரும் ப்ராடக்டோட வெப்சைட் லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தியை ஈஸி மோதக்கோட நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட நிறைய கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச்.